ஹலோ மை டியர் பெரிஸ், எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் சாரா அண்ட் இது உங்கள் சேனல் டே வெரி ஃபிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஜிமின் அண்ணாவோட ஐடல் சப்ஸ்டிஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் இப்போ ஜிமின் தான் ஃபேன் மீட்டில் இருக்கார். அவரை சுற்றி அப்படியே ஆர்மிஸ் கடல் தான், சொல்லவே வேணாம். ஏன்னா நம்ம ஆர்மிஸ் எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ மெம்பர்ஸ்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் திக்கி திணற மாதிரி அவ்வளோ கூட்டம். ஸோ அப்போது எல்லாருமே நம்ம மெம்பர்ஸ் கூட ஃப்ளிட் பண்ணுறது, அப்புறம் அவங்க கூட ஃபன் பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு ஒரு ஓரமாக நின்று ஜிமினையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமாடா, நீங்கள் வந்து ஒரு ஜிமின் பயாஸ். ஸோ உங்களுக்கு ஜிமின்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ உங்கள் வீட்டில் ஃபுல்லாகவே அப்படி தான், எங்கே பார்த்தாலும் ஜிமினோட பிக்கு, அவரோட போஸ்டர்ஸ் இந்த மாதிரி தான் நீங்கள் கலெக்ட் பண்ணுவீங்க. எப்போவுமே எந்த கான்சர்ட்டும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. 1 or 2 டைம்ஸ் உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர்னால் நீங்கள் வந்து வர முடியாமல் போயிருக்கோம். ஸோ அப்போது நீங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இப்போது ஆர்மிஸ் எல்லோரும் மெம்பர்ஸ் கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக போகிறாங்க. ஸோ அந்த லைனில் நீங்களும் போகிறீங்க. ஸோ எல்லா ஆர்மிஸும் அவங்களோட பயாஸ்க்கு கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க, இவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்டா? ஆனால் நான் இந்த லெட்டரை மட்டும் அவர்கிட்ட எப்படி கொடுக்குறது வயன்? ஆனால் இது கொடுத்து தான் ஆகணும். நீயும் எத்தனையோ கான்சர்ட் வந்துட்ட, ஆனால் கடைசி வரைக்கும் இது அவர்கிட்ட கொடுக்காமலே விட்டுட்ட. இந்த டைம் மாதிரி கொடுக்கணும் வயன், ப்ளீஸ் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே பேசிக்கிறீங்க. ஸோ கரெக்டாக உங்கள்கிட்டானும் வருது. ஸோ அப்போ நீங்கள் தான் அப்படியே போயிட்டு ஜிமினை அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் உங்ககிட்ட பேசுகிறாரு, பட் நீங்கள் அப்படியே ஒரு கனவு உலகத்துக்கு போயிட்டீங்க. அவர் என்ன பேசுகிறான்னு கூட உங்களுக்கு எதுவுமே கேட்கல. ஸோ அப்போ ஜிமின் தான், ஹலோ ஹலோ, என்ன பேசாமல் இருக்கீங்க? இல்லை, அது ஒன்றும் இல்லை. ஓகே, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நார்மலாக பேசலாமே. இல்லை அது அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஃபைனலி நீங்களும் ஜிமின் கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்குறீங்க. அவரும் போடுறாரு. அப்போ நீங்கள் தான் ஒரு பேப்பர் எடுத்து அவர் உட்காந்துருப்பார் இல்லையா, அந்த டேபிளில் அந்த கிஃப்ட்ஸுக்கு அடியில் வச்சிடுறீங்க. ஏன்னா எல்லாருமே அவ்வளோ வேல்யூபிள் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் மட்டும் இந்த லெட்டரை எப்படி கொடுக்குறதுன்னு தெரியாமல், யாருக்கும் தெரியாமல் அந்த கிஃப்ட்ஸுக்கு கீழே வச்சுட்டு போயிடுறீங்க. ஸோ அப்போது ஜிமினோட அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வராங்க. ஸோ ஃபேன் மீட் முடிஞ்சதுனால எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு எல்லா மெம்பர்ஸும் அவங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்ஸ் எல்லாமே அவங்க அசிஸ்டன்ட்ஸ் கிட்டே கொடுக்குறாங்க. இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமினும் அந்த மாதிரி தான் சொல்லிவிட்டு அவரும் போயிடுறாரு. ஸோ இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. அட் நைட் ஜிமின் அவருக்கு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே, அதாவது ஆர்மிஸ் கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அது எல்லாமே எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லா கிஃப்டையும் பார்த்துட்டு கடைசியாக பார்த்தா நீங்கள் கொடுத்த லெட்டர். ஸோ அதை வந்து ஜிமின் அப்படியே பார்க்குறாரு. என்னது, ஏதோ என்ன பேப்பராக இருக்கும்? ஒருவேளை வேஸ்ட் பேப்பரா? சரி, என்னன்னு ஓப்பன் பண்ணியே பார்த்துருவோம், அப்போ தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை எடுத்து படிக்கிறாரு. ஸோ அவருக்கு செம ஷாக்கு. என்னது, யார் வச்சுருப்பா? மோஸ்ட்லி ஆர்மிஸோட லெட்டர்னால் அவங்க நேம் போட்டிருப்பாங்க. இது யார் எழுதுனானே தெரியலையே. ஏதாவது க்ளூ கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தேடிட்டுருக்காரு. ஸோ அதில் நீங்கள் ஜிமின் பற்றி தான் ஃபுல்லாகவே எழுதியிருப்பீங்க. ஆக்சுவலி நீங்கள் அதில் என்ன எழுதியிருப்பீங்கன்னா, ஹாய் ஜிமின், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அண்ட் யூஆர் மை இன்ஸ்பிரேஷன். என்னடா இவ நம்மளுக்கும் இன்ஸ்பிரேஷன் சொல்கிறாலே நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் எனக்கு இன்ஸ்பிரேஷன் மட்டும் இல்லை, நான் இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான். அந்த லைனை பார்த்ததும் ஜிமின் அப்படியே ஷாக்காகி பார்க்குறாரு. நானா, என்ன அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஜிமின், ஏன்னா அது என்ன எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்.
நான் எப்போல்லாம் சேடாக இருந்தாலும் உங்களோட சாங்ஸ் கேட்கும்போது ரொம்பவே கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவேன். அதுவும் எனக்கு உங்களோட அந்த குட்டி குட்டி விரல்கள் ரொம்ப பிடிக்கும். அத ஒரு வாட்டியாச்சும் நான் டச் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பேன். உங்க கூட ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் இப்படின்னு நிறைய ஆசை இருக்குது. ஆனால் ஒவ்வொரு வாட்டி ஃபேன் மீட் வரும்போதும் ஏதோ ஒரு இது என்னை தடுத்துக்கிட்டே இருக்குது. நான் ஃபேன் மீட் பார்த்துட்டு உங்களை பேசலான்னு நினைப்பேன். உங்ககிட்ட பேச வரும்போது ஏன்னா எனக்கு வார்த்தை வராது. பேச வர்றதுக்கு முன்னாடியும் அந்த கூட்டத்தில் ஒரு ஓரமாக நின்று உன்னை பார்த்துட்டு நான் அப்படியே போயிடுவேன். உன் கான்சர்ட் பார்க்கலன்னா அன்றைக்கெல்லாம் எனக்கு ரொம்ப இன்கம்ப்ளீட்டாகவே இருக்கும். என் டே ஸ்டார்ட் ஆகுறதும் எண்ட் ஆகுறதும் உன்னோட சாங்ஸ் தான். என்னன்னு தெரியல, எனக்கு மற்ற மெம்பர்ஸ்லாம் பிடிக்கும் தான். ஆனால் அவங்கள விட எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். எல்லாமே பிடிக்கும். உன்னோட கேரக்டர், உன்னோட பர்சனாலிட்டி எல்லாமே பிடிக்கும். என்னை விட நான் உன்னை தான் அதிகமாக ரசித்தேன். எல்லோரும் சொல்லுவாங்க, என்னடி இது பைத்தியக்காரத்தனம், யாருன்னே தெரியாத ஒருத்தனுக்காக இப்படி உருகிறியான்னு. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. எனக்கு ரொம்பவே நீ ஸ்பெஷல். டிப்ரெஷனில் சாகலாமான்றது என்ன, உன்னோட சாங்ஸ் தான் உயிர் வாழ வச்சிட்ருக்கு. தேங்க்யூ ஜிமன். சேஃபாக இருங்க. உங்களுக்கு இனிமேல் எல்லாம் சக்ஸஸாகவே வரும் அப்படின்னு எழுதியிருக்கீங்க. ஸோ இதை படிக்கும்போது ஜிமன் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். அவனுக்கு அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே தெரியல. ஸோ அப்படியே டேஸும் ஸ்கிப் ஆகுது. இன்னொரு நாள் அதே மாதிரி ஃபேன் மீட்டில் அகைன் நீங்கள் மீட் பண்ணுறீங்க. இப்போ தான் ஜிமன் உங்களை ஐ டு ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ உங்களோட ஐஸ் அவரை ரொம்பவே ஏதோ ஒரு மேஜிக்கல் மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற குட்டி குட்டி ரியாக்ஷன், ஆக்சுவலி அவர் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் தூரத்தில் நின்று ஜிமினை பார்த்தது, அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் பண்ணிகிட்டு இருந்த சின்ன சின்ன நாட்டி திங்ஸ் எல்லாமே நோட் பண்ணியிருப்பார். ஸோ இதெல்லாமே நம்ம ஜிமினை வந்து ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ அதுக்கப்புறம் அன்னைக்கு தான் அவர் உங்களை கடைசியாக பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறம் நீங்கள் கான்சர்ட் வரவே இல்லை. ஸோ ஜிமின் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறாரு. ஆனால் அவரும் யாருன்னே தெரியாதுல்ல, அதனால சரி அப்படின்னு விட்டுருவார். பட் இருந்தாலும் அவர் எங்கே போனாலும் எங்கேயாச்சும் நீங்கள் இருக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி போகிற இடம் எல்லாமே உங்களை தேடி இருப்பாங்க. பட் நீங்கள் கிடைச்சிருக்கவே மாட்டீங்க. ஆஃப்டர் சம் டேஸ் நீங்கள் தான் ஒர்க் விஷயமாக ஷிஃப்ட் ஆகிருப்பீங்க. ஆக்சுவலி இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, நீங்கள் தங்கியிருக்க பிளேஸ் வந்து ஜிமினோட வீட்டுக்கு ஆப்போசிட் ஃப்ளாட் தான். ஸோ ஆப்போசிட் லொக்கேஷன். ஸோ அப்போ தான் ஜிமினோட அம்மாவும் உங்களை பார்க்குறாங்க. என்னம்மா புதுசாக இருக்கு? ஆமாம் ஆண்டி, நான் இங்கே புதுசாக ஷிஃப்ட் ஆகியிருக்கேன். எனக்கு இங்கே யாரையும் தெரியாது. அதுவும் ஃபர்ஸ்ட் டே, அதான் பக்கத்தில் ஹெல்ப் கேட்கலான்னு வந்தேன். என்னம்மா ஹெல்ப்லாம் பேசிட்டு உள்ளவாம்மா உள்ளவா. என்னம்மா சாப்பிட்ற? காஃபி டீ ஏதாச்சும்? இல்லை ஆண்டி, அதெல்லாம் இல்லை. அப்புறம் என்னம்மா? இல்லை ஆண்டி, எனக்கு கொஞ்சம், அதாவது நான் இந்தியா பொண்ணு, பட் நாங்கள் கொரியாவில் செட்டில் ஆகியிருக்கோம். ஸோ எப்போவுமே புதுசாக வீடு குடி வந்தால் பால் காய்ச்சிறது வழக்கம். அதான் உங்களை இன்வைட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். ஓ, நல்லா இருக்கே, சரிம்மா நான் வரேன். தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. ஸோ ஜிமின் அம்மாவும் வராங்க. ஸோ அவங்களுக்கும் உங்களை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போயிடுது. நீங்களும் ஜிமின் அம்மாவும் ரொம்பவே க்ளோஸ் ஆயிடுவீங்க. ஸோ அவங்க எதனாலும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அடிக்கடி உங்களுக்கு குக் பண்ணி கூட சாப்பாடெலாம் கொடுத்து அனுப்புவாங்க அந்த மாதிரி. ஸோ இங்கே ஜிமின் தான் அப்படியே உட்காந்துருக்காரு ஃபோனை பார்த்துட்டு. அப்போது ஜேகே தான், டே ஜிமன் ஜிமன் டே மச்சான்
என்னடா பண்ணிட்டு இருக்க? ஆ, இல்லடா ஒன்றும் இல்லை. இல்லையே, சரியில்லையே, என்னாச்சு? நீ இப்படிலாம் இருக்க மாட்டியே மச்சான். எப்போவுமே ஏதாவது பண்ணிட்டு பொண்ணுங்களை பார்த்தா ஃப்ளிட் பண்ணிட்டு இந்த மாதிரி தானே இருப்ப. இப்போ என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க? ஆமாம், அப்படி அதில் என்னடா பார்க்குற? அது அது ஜேகே, என்ன மறைக்கிற? எனக்கு தெரியாமல் ஏதாவது மறைக்கிறியான்னு? இல்லை மச்சான், அது ஒன்றும் இல்லை. டே கோழி குஞ்சு, நீ சொல்கிறதுல எனக்கு தெரியுது, மரியாதையாக காமிச்சிரு. அது வந்து மச்சான், அது சொல்கிறா, அது நான் ஒரு பொண்ணை தேடிட்டுருக்கேன். அட்ரா சக்க. டேய், என்னது பொண்ணை தேடுறியா? என்னடா ஆச்சு? நான் உன்னை எப்போவுமே ஃப்ளிட்டிங்கிங்காக தான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த ஜிமினோட வெர்ஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு மச்சான். இல்லைடா, அது என்னன்னு தெரியல. ஃபேன் மீட்டில் ஒரு பொண்ணை பார்த்தேன். நான் இது வரைக்கும் அஸ் யூஷுவல் நீ சொல்கிற மாதிரி எல்லாருக்கிட்டேயும் ஃப்ளிட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் இருக்கேன். ஆனால் அவளை பார்க்கும்போது மட்டும் நான் வேறு மாதிரி ஃபீல் பண்ணுறேன். என்னையே எனக்குள்ளே ஏதோ ஒரு புது ஃபீலாக இருக்கு மச்சான். நானும் ஒரு 3 to 4 டைம்ஸ் அவளை பார்த்துருப்பேனா. அதுக்கப்புறம் அவளை பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு வாட்டி நம்ம கான்சர்ட் பண்ணும்போதும் அவள் இங்கே வரமாட்டாளான்னு மனசு என்கிட்டே இருக்கு. அவள் எழுதின லெட்டர் தவிர எனக்கு அவளை ஃபைன் பண்ண வேறு எதுவுமே இல்லை. டே, லெட்டர்னா அட்ரஸ் இருக்கும்ல? இல்லை மச்சான், அவள் என்கிட்ட எதுவுமே பேசலை. பட் பேச நினச்சத ஒரு லெட்டராக எழுதி அந்த கிஃப்ட் கூட வச்சுட்டு போயிட்டா. அன்னையிலேருந்து நானும் தேடுறேன், அவளை காணும். அதான்டா எனக்கு ரொம்ப. டே மச்சான் விட்றா, பார்த்துக்கலாம். இன்னைக்கு இல்லைனாலும் எனக்கு அது கான்செப்ட் வருவாள்ல. வரணும், வருவா மச்சான். அப்படியே இல்லைனாலும் நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். ஃபோட்டோ தான் இருக்குல்ல, நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தா, ஏய் வயன் வயன், என்னம்மா என்னடி பண்ணிகிட்ருக்க? அம்மா, அது ஜிம்மினோட ஃபோட்டோ. பைத்தியம், உனக்கு வேறு வேலையே இல்லையா? என்னடி இது, ரூம் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் அந்த ஒருத்தனோட ஃபோட்டோ வச்சுட்டு என்னடி இதெல்லாம்? பைத்தியக்காரத்தனமாக தெரியல. அம்மா போதும், நிறுத்துறியா? இது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் பார்க்காதீங்க. ப்ளீஸ் டோன்ட் ப்ளே வித் மை ஃபீலிங்ஸ். ஏ வயன், என்ன இது? அவனுக்கு யாருன்னே தெரியாதுடி. பரவாயில்லம்மா, ஆனால் எனக்கு அவனை பற்றி தெரியும். எனக்கு அது போதும். என்னமோ பண்ணி தோலை. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எப்போ பாரு அந்த ஃபோட்டோஸ் பார்த்து பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க வயன். மா ப்ளீஸ். ஆமாம், ஏன்டி இப்படி அப்செட்டாகவே இருக்க? இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போது ஜிமின் ஆக்சுவலி இப்போ அவர் ஹாலிடேஸில் இருக்கார். ஸோ அதனால் வீட்டுக்கு வராரு. ஜிமின், எப்பப்பா வந்த? இப்போதாம்மா வந்தேன். என்னடா சொல்லாமல் வந்திருக்க? ஒரு வார்த்தை அம்மா கிட்ட சொல்லியிருக்கலாம்ல? இல்லைம்மா, சொல்லலான்னு தான் நினச்சேன். ஆனால் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லாமல் வந்துட்டேன். எப்போ பாரு இதே பண்ணுடா. என்னடா இப்படி இழைச்சிட்ட? அம்மா, நான் எப்போ குண்டா இருந்தேன் இழைக்கிறதுக்கு? நான் எப்போ இப்படி தானம்மா இருக்கேன்? டே, நீ முன்னாடிலாம் சப்பியாக இருந்தடா. அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் இப்படி மாறிட்டேன். பாரு எப்படி எலும்பு தோலுமா இருக்கேன்னு. மா, என்னம்மா உன் பையனை பார்த்து நீ எலும்பு தோலுன்ற? அப்பெல்லாம் இல்லை, பாரு உன் பையன் 6 பேக்ஸ்லாம் வச்சு. இதுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் தெரியுமா? தெரியும் தெரியும், வா. இரு, என்னம்மா, என்னதான் இருந்தாலும் என் பிள்ளை மேலே தான் இந்த ஊர் கண்ணே இருக்கும். ஊருன்னு சொல்லக்கூடாது, பல நாட்டில் இருக்கிறவங்க கண்ணு உனக்கு தாண்டா இருக்குது. இரு, ஃபஸ்ட்டு உனக்கு சுற்றி போட்டுடுறேன். மா, சுற்றி போட போறியா? இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? அது பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு தாண்டா. பக்கத்து வீட்டு பொண்ணா? யார்?
அவள் பேர் கூட ஐயோ ஏதோ சொன்னாடா மறந்துட்டேன். சரி சரி, நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகு. அவள் வர டைம் தான். ஸோ அப்போது பார்க்கலாம். சரிம்மா. பசிக்குதும்மா. இருடா போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, நானே எடுத்து வைக்கிறேன். சரிம்மா, பாய். ஓ என்னடி பிள்ளைக்கு ஸ்பெஷலாக கவனிப்பா. வந்துட்டிங்களா? ஏங்க, என் பிள்ளைய கரைச்சி கொட்டலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராதா என்ன? எப்போ பாரு அவனை ஏதாவது சொல்லிட்டே இருக்கணும். நான் எதுவும் சொல்லலடி, ஃப்ரெண்ட்லியாக கேட்டேன். நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக கேட்டதெல்லாம் போதும். போய் என் பையனுக்கு பிடிச்சதெல்லாம் சமைக்கணும். தள்ளுங்க. இந்த அம்மாக்களுக்கு எப்போ தான் இந்த பசங்க மேலே இருக்க பாசம் போவோம் தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் நீங்கள் தான் அஸ் யூஷுவல் கேஷுவலாக ஜிம்மினி வீட்டுக்கு போகிறீங்க. ஆண்டி ஆண்டி எங்கே இருக்கீங்க? என்ன ஆண்டியை காணோம்? ஒரு வேளை கிச்சனில் இருப்பாங்களோ? சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே வரீங்க. பார்த்தா இங்கே ஜிமின் சோஃபாவில் காலை நீட்டி உட்காந்துட்டு டிவி பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கா செம்ம ஷாக்கு. அப்படியே வாயில் விரல வச்சுட்டு அப்படியே நிற்கிறீங்க ஸ்டன் ஆகி. அப்படியே பார்த்தா நம்ம தலைவனுக்கு அதை விட ஷாக்கு. இங்கே வயன் அப்படின்னு அவங்க நேமாக சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, மிக்சடு ஃபீலிங் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க, எதுவும் பேசலை. அப்போ ஜிமினோட அம்மா தான். என்ன வயன் சவுண்ட் கேட்ட மாதிரி இருந்துச்சு. இவன் எதுக்கு இப்படி நிற்கிறான்? டே ஜிமின், என்னடாச்சு? ஏன்டா இப்படி உறைஞ்சி போய் நிற்கிற? ஆமாம், இது இந்த பொண்ணு. நான் சொன்னலடா பக்கத்து வீட்டு பொண்ணுன்னு. இவ தான், பேர் வயன். ஓ வயனா? ஹலோ, ஹாய் வயன். நீங்கள் எதுவுமே பேசலை, அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. அப்போது ஜிமினோட அம்மா தான், என்ன வயன் திடீர்னு? இல்லை ஆண்டி, அது வீட்டில் ஸ்வீட் பண்ணியிருந்தேன், அதை அவங்களுக்கு கொடுத்துட்டு போகலான்னு. நான் ஒருத்தி தானே இருக்கேன், எல்லாமே நான் மட்டும் சாப்பிட முடியாதுல்ல, அதான் உங்களுக்கு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஃபைன், வெயிட் பண்ணுடா, சாப்பிட்டு போகலாம். இல்லை ஆண்டி, எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு, இன்றைக்கி செகண்ட் ஷிஃப்ட், ஸோ போயாகணும். நம்ம வீடு தானே, நான் அப்புறமா சாப்பிட்றேனே. ஆண்டி மறக்காமல் சாப்பிடுங்க, ஓகேவா? சாப்பிட்டு ஃபீட்பேக் சொல்லிவிடுங்க. சரிடா தவங்க, போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அனுப்பிடுறாங்க. ஸோ இப்படியே தான் நீங்களும் அடிக்கடி ஜிமினோட வீட்டுக்கு போவீங்க. ஆனால் ஜிமின்கிட்ட எதுவுமே பேச மாட்டீங்க. ஜிமினா தான் கான்வர்சேஷன் எல்லாமே பில்ட் பண்ணுவார். ஸோ இப்போ ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார், ஃபைனலி உங்களை கண்டுபிடிச்சிட்டாருன்னு. அப்போ அவர் தான் ஜேகேக்கு கால் பண்ணுறாரு. ஜங்குக்கா, என்ன மச்சான் வாய்ஸே ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு? அது வந்து என்னடா உன் தேவதையை கண்டுபிடிச்சிட்டியா? எப்படி மச்சான்? அதான் தெரியுது உன் குரல்லையே, நீ நார்மலாக எப்படி பேசுவ, அவளை பற்றி பேசினா எப்படி பேசுவேன்னு எனக்கா தெரியாது. அட போ மச்சான், நீ வேற என்ன ரொம்ப கலாய்க்கிற மச்சான். சரி சரி, ரொம்ப வழியாத, ஸ்டன்னாயிடுறா. ஏன்டா இப்படி வலியாதுரா மச்சான். சரி சரி, இதுக்கு மேலே நான் பேசிகிட்டு இருந்தா உன் கண்ணெல்லாம் ரெட்டிஷ் ஆகிடும், ப்ளஷ் ஆவேன். என்னதான் இருந்தாலும் புது மாப்பிள்ளை. நடத்து. எது மாப்பிள்ளையா? ஆமாடா, இப்போ பொண்ணு கண்டுபிடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் உங்கள் அம்மா கிட்ட சொல்லி உனக்கு மேரேஜ் தானே, அதான் அட்வான்ஸ்டாக மாப்பிள்ளைன்னு. மச்சான் அது மட்டும் நடந்தால் நல்லா இருக்கும்டா. நடக்கும்டா, அது ஏன்டா இவ்வளோ சோகமாக சொல்கிற? அட போ மச்சான். அவன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா, அப்புறம் எப்படி இதெல்லாம் நடக்கும்? நான் பார்த்தா கூட ஐ கான்டாக்ட் மேக் பண்ணுற மாட்டாடா. எங்கள் அம்மா கிட்ட பேசுகிறா, ஆனால் என்கிட்ட பேச மாட்டா. டே விட்றா, என்னதான் இருந்தாலும் நீ ஒரு ஐடால், உன்கிட்ட பேசினா உன்னோட கரியர் ஏதாவது பாலாயிடும், அந்த மாதிரி கூட அந்த பொண்ணு யோசிக்கலாம்ல.
அப்படின்றியா? அப்படி தான் இருக்கும். சரி மச்சான், நீ என்ஜாய் பண்ணு. சீக்கிரமாக வந்துடுவல்ல? ஏன்டா? இல்லை மச்சான், நீ இல்லாமல் எதுவும் மாதிரி இருக்குடா எங்களுக்கு. சரி மச்சான், சீக்கிரமாக வந்துடுறேன். சரி நான் வச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படியே ஒரு 1 வீக் பாஸ் ஆகுது. ஸோ ஜிமின் அவர் வீட்டில் இருக்கார் அஸ் யூஷுவல். அப்போ அவங்க அம்மா தான் அப்படியே சோஃபாவில் வந்து உட்காராங்க. என்னம்மா காலையிலே இப்படி மூஞ்ச தொங்க போட்டு உட்காந்துட்ருக்க? இல்லைடா, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கால வயன். ஆமாம், அவளை ஒரு 4 நாளாக காணும்டா. எப்போவும் ஆண்டி ஆண்டின்னு வருவா, இப்போதான் பார்க்கவே முடியல. அதான் என்னாச்சுன்னு தெரியல. அம்மா என்னம்மா இதுக்கு போய் உனக்கு பார்க்கணுன்னா போய் பாரு, இல்லையா ஃபோன் பண்ணி கேளு. இதுக்கெல்லாமே யோசிப்பேன். இல்லைடா, எப்போவும் அவளே தேடி வருவாளா, இன்னைக்கு வேற வரல. அதான் ஒரு வேளை அவளுக்கு பிடிக்கலையோன்னு நான் நினச்சிட்டேன். அம்மா உன்னை போய் பிடிக்கலன்னு அவள் சொல்லுவாளா? நீ கால் பண்ணி கேளுமா, நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அம்மாவும் உங்களுக்கு தான் கால் பண்ணாங்க. ஹலோ ஆண்டி. வயன், என்னாச்சுமா? வாய்ஸ் ஏதோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஆண்டி அது வந்து ஆண்டி அது கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவர், அதனால தான். என்னம்மா சொல்கிற? ஃபீவரா? நாங்கள் தான் பக்கத்தில் இருக்கோம்ல, எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. ஏம்மா? இல்லை ஆண்டி, நானே பார்த்துக்கிறேனே, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அப்படிலாம் எதுவும் இல்லைடா, நீ எனக்கு பொண்ணு மாதிரி. இரு இரு, நீ எதுவும் பண்ணிக்க வேணாம், நான் எல்லாமே உனக்கு கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சுமா? இல்லைடா, பாவம் 4 நாளாக குளிர்ச்சி வரும் போல், அதான் அவள் வரல. என்னம்மா சொல்கிற? ஆமாடா, பாவம் இந்த நேரத்தில் அவள் போய் குக் பண்ணிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. நான் குக் பண்ணி கொடுக்குறேன், நீ போய் கொடுத்துரு. சரிம்மா, நான் கொடுத்துட்றேன். அப்பா, ஒரு வழியாக நம்மளால வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு வழி கிடச்சிருச்சு, அதுவும் அவள் வழியாகவே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பேசிட்டு ப்ளஷ் ஆகிட்டுருக்காரு. ஸோ அவங்க அம்மாவும் உங்களுக்கு தேவையான ஃபுட்டு மெடிசன் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ஜிமின்கிட்ட தான் கொடுத்து அனுப்புகிறாங்க. இங்கே நீங்கள் குளிர்ஜரத்தில் நடுங்கிட்டு இருக்கீங்க, அவங்களால எந்திக்கவே முடியல. அப்போது காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. நீங்களும் தட்டு தடுமாறி போய் அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ ஜிமின் நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே நின்றுட்டு ஜிமின், என்ன டைப்ரைட் அடிக்கிறியா என்ன? ஜிமினுங்கிற என் பேரா? இத்தனை வாட்டி சிலபிஃபிகேஷன் மாதிரி பிரித்து சொல்கிற. சரி சரி, தள்ளு, நான் உள்ளே போகணும். ஜிமின், எங்கே போகிறீங்க? உன் மாமியார் உனக்கு ஃபுட்டும் மெடிசனும் கொடுத்து விட்டாங்க, அதை கொடுத்துட்டு போகலான்னு வந்த பொண்டாட்டி. பொண்டாட்டியா? சாரி, அது நாக்கு புரண்டுருச்சு. அது அம்மா உனக்கு மெடிசனு ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. மெய்டு வீட்டில் இல்லையா? சரி நானே கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி இந்த புடி சாப்பிடு. 3 டேஸாக சாப்பிட்லையாமே, எங்ககிட்ட நாங்கள் கொடுக்க மாட்டோமா என்ன? இல்லை ஜிமன், அது பரவாயில்ல, பேர் சொல்லி கூப்பிட்றியே. நல்லா இருக்குடி. நல்லா இருக்கு வயன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காரு. ஸோ இந்த 2 டேஸ் ஜிமின் தான் உங்களை பக்கத்தில் அவ்வளோ கேரிங்காக பார்த்துட்ருப்பாரு. ஸோ இப்படியே டேஸும் ஸ்கிப் ஆகுது. அப்போது ஜிமினோட அம்மா கிட்ட ஜிமின்டா, அம்மா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணுமா? என்னடா? அம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். என்னடா சொல்கிற? கல்யாணம் பண்ணிக்க போறியா? யார? அம்மா, வயன். எனக்கு வயனை பிடிச்சிருக்குமா? என்னடா சொல்கிற? நிஜமாவா? ஆமாம்மா, உனக்கும் வயன் பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் இதுக்கு முன்னாடியே வயனை மீட் பண்ணியிருக்கேன். அவள் என்னோடய ஃபேன் கேர்ளாக ஃபேன் மீட்டுக்கு வந்தா. ஸோ அப்போ தான் அவளை பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. ஆனால் அவள் என்கிட்ட அன்றைக்கி ஒரு வார்த்தை கூட பேசலாமா? ஒரு 3 வாட்டி வந்திருப்பா,
அதுக்கப்புறம் வரவே இல்லை. அவள் லெட்டரில் அட்ரஸ் கூட எழுதலை. அதுக்கப்புறம் அவளை எங்கெங்கேயோ தேடினேன், எங்கேயுமே கிடைக்கல. கடைசியாக தான் தெரிஞ்சது அவள் நம்ம எதிர்த்த வீடுன்னு. மா, நீ தாம்மா எப்படியாதும். நான் பேசுகிறேன்டா, கண்டிப்பாக பேசுகிறேன். எனக்கும் அவள் மருமகளாக வந்தா கண்டிப்பாக உன்னை நல்லா பார்த்துப்பான்னு தோணுது. அதனால் அம்மா பேசுகிறேன். சரியா? ஃபீல் பண்ணாத. தேங்க்யூம்மா, லவ் யூம்மா. சரிடா வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மாவும் உங்ககிட்ட பேச வராங்க. வயன் ஆண்டி, என்ன இவ்வளோ தூரம்? ஏதாவதுனா என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல. இல்லை வயன், இதை நான் நேரடியாக வந்து பேசுகிறது தான் நல்லாயிருக்கும். ஏன் ஆண்டி, என்னாச்சு? இல்லை, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க ஆண்டி. அது என் பையன் ஜிமினுக்கு ஒன்று பொட்டிக்கிட்டு. ஆண்டி, என்ன சொல்கிறீங்க? அவருக்கு என்னையா? ஆண்டி, அவர் ஒரு ஐடால். தெரியும் வயன், நீ இதை தான் சொல்லுவேன்னு அவனு சொன்னான். இல்லை எனக்கு தெரியும். என்னதான் இருந்தாலும் ஐடால். ஸோ மேரேஜ் பண்ணால் அவரோட கரியர் கெட்டு போயிடும். இல்லைன்னா காசுக்காக ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டா அந்த மாதிரி பேசுவாங்கன்னு தானே யோசிக்கிற. அப்படி யாரும் பேச மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு வயன். ஸோ எனக்கு நீ மருமகளாக வந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது. அதுக்காக நான் உன்னை கம்பல் பண்ணல. நீ யோசி. அதுக்கு முன்னாடி நானும் உங்கள் அப்பா அம்மா கிட்டே பேசிட்டேன்னா எனக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்களும் சரி ஆண்டி, அப்பா அம்மாவுக்கு ஓகேனா எனக்கு ஓகே அந்த மாதிரி சொல்கிறீங்க. ஸோ இப்படியே டேஸும் ஸ்கிப் ஆகுது. கரெக்டாக உங்களுக்கு மேரேஜும் முடிஞ்சிருது. இப்போது உங்களோட வெட்டிங் நைட்டு தான். ஸோ நீங்களும் ரொம்ப தயங்கி போகிறீங்க ரூம்குள்ளே. போயிட்டு ஜிமின் உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. உங்களுக்காக ஹார்ட் பீட் டக்கு புக்கு டக்கு புக்கு டக்கு புக்கு டக்கு புக்குன்னு அடிச்சுட்டே இருக்குது. அப்படியே எப்படி சொல்கிறது, அந்த ரயில்வே ட்ராக்கில் ட்ரெயின் போகிற மாதிரி தான் உங்கள் ஹார்ட் பீட் போயிட்டுருக்கு இப்போது. ஸோ ஜிமின் உங்கள் கையை பிடிச்சதும் உங்களுக்கு அப்படியே 1 செகண்ட் ஹார்ட் பீட் ஸ்டாப்டு. அப்படியே நின்றுட்டு அப்படின்னு பண்ணுறீங்க. இப்போ எதுக்கு பயப்படுற? நான் ஒன்று என்ன பண்ணேன்? ஜஸ்ட்டு கையை தானே பிடிச்சேன். அதுக்கே இவ்வளோ பெரிய பெருமூச்சா? அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் அப்படியே அவர் பக்கம் டேர்ன் பண்ணி, ஜிமின், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னடி? கேளு. ஜிமின், என்னை ஏன் மேரேஜ் பண்ணிக்கிட்ட? ஏன் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா லவ் பண்ணேன், அதனால மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். என்னது லவ்வா? போய் தானே சொல்கிறீங்க. நான் உங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு போய் சொல்கிறீங்க தானே? லூஸு, நிஜமாகவே சொல்கிறேன். நான் உன்னை ஃபஸ்ட் டைம் எப்போ ஃபேன் மீட்டில் பார்த்தனோ அப்போவே விழுந்துட்டேன். இது ஆமாம். இப்போது மோஸ்ட் ஆஃப் த பாய்ஸ் கேர்ள்ஸ் கிட்ட விளையாடுறதுக்கு காரணம் அவங்களோட கண்ணோட அட்ராக்ஷன், இல்லைன்னா அவங்க வியர் பண்ணுற ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். மோஸ்ட்லி பசங்க விளையாடுறது பொண்ணுங்க சாரீ கட்டியிருந்தா இல்லை அவங்கள கண்ணை பார்க்கும்போது அந்த மாதிரி தான். ஆனால் எனக்கு உங்ககிட்ட என்ன பிடிச்சதுனே தெரியல. ஃபஸ்ட் டைம் நீ வந்து எதுவுமே என்கிட்ட பேசலை. என்கிட்ட கொடுக்க நினச்ச லெட்டரை கூட டைரெக்டாக கொடுக்காம கிஃப்டில் மறைச்சி வச்சுட்டு போனவ தானே நீ. ஜிமின், இது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஃபஸ்ட்டு அதில் நீ அட்ரஸும் போடல, நேமும் போடல. அப்போது இது யார் எழுதியிருப்பான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போன்னு பார்த்து உன்னோட விசிட்டிங் கார்டை நீ மறந்து அந்த பேப்பருக்குள்ளே வச்சுருக்க. அச்சோ, அதான் என் விசிட்டிங் கார்டு தொலைஞ்சு போச்சா? ஆமாம், பார்த்தியா, கடவுளே முடிச்சு போட்டான். அதுக்கப்புறம் ஒரு 2 டைம்ஸ் வந்த. ஆனால் அப்போது நீ என்கிட்ட எதுவுமே பேசலை. ஜஸ்ட் என்னை பார்த்துட்டு ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்ட. அதுக்கப்புறம் அந்த 4th டைம் நீ ஃபேன் மீட்டுக்கு வரமாட்டியான்னு ரொம்பவே ஏங்கினேன். ஆனால் நீ வரவே இல்லை. அப்புறம் என்னோடய செக்யூரிட்டிஸ் கிட்ட சொல்லி, பாடி கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி
உன்னை தேட ஆரம்பித்தேன். ஆனால் நீ எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் சரி அவ்வளோதான், நீ கிடைக்க மாட்டேன்னு நினச்சி வெக்ஸ் ஆகி உட்காந்துட்டு இருக்கும்போது தான் எங்கள் வீட்டோட எதிர்த்த வீட்லேயே நீ இருந்திருக்க. பக்கத்துலேயே ஒன்று வச்சுட்டு எங்கெல்லாம் தேடி இருக்கேன் பார்த்தியா? ஆனால் பையன், இப்போ வரைக்கும் நான் ஏன் உன் மேலே இவ்வளோ அப்சஸ்டாக இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் வயன். அதுவும் நீ அப்பப்போ அன்றைக்கி ஃபேன் மீட்டில் கூட உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சைல்டிஷாக விளையாடிட்டு துருன்னு குறும்பு பண்ணிகிட்டு இருந்தல குழந்த மாதிரி, அந்த வயன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதான் ஒன்று மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அப்படியே டேரி ஐஸோட அவரை பார்க்குறீங்க. அப்போ அவர் தான், ஏய் இப்போ எதுக்கு அழுகிற? இதை பாரு, இனிமேல் நீ எப்போவுமே அழக்கூடாது, எப்போவும் ஹாப்பியாக இருக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆஃப்டர் 3 days உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை விருந்துக்கு கூப்பிட தான் வந்திருப்பாங்க. ஸோ நீங்களும் ஜிம்மின் கூட போகிறீங்க. போயிட்டு ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும் இல்லையா? ஸோ எல்லோரும் ஃப்ரெஷ்அப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் ரூமுக்கு தான் போயிருப்பீங்க. ஸோ அந்த ரூமில் போயிட்டு ஜிம்மின் அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறான். ஏன்னா எந்த பக்கம் பார்த்தாலும் ஜிம்மினோட ஃபோட்டோஸ், போஸ்டர் அண்ட் மற்ற மெம்பர்ஸ் கூட ஜிம்மின் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் அவனோட ஆட்டோகிராஃபை கூட நீங்கள் ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சுருக்கீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு, ஏய் பொண்டாட்டி, இதெல்லாம் இந்த ஃபோட்டோஸ்லாம் எப்படி வந்துச்சு? அது நான் தான் ஜிம்மின் எடுத்தேன். வாட்? ஆமாம், ஃபேன் மீட்டில் வரும்போது உங்களுக்கே தெரியாமல் உங்களை நிறைய வாட்டி ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் உங்களோட போஸ்டர்ஸ், ஃபோட்டோ கார்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் எப்போல்லாம் சேடாக இருக்கணும் அப்போல்லாம் உங்கள் ஃபோட்டோ பார்த்தா பேசிகிட்டு இருப்பேன். எங்கள் அம்மா கூட என்னை லூசுன்னு திட்டுவாங்க. ஆனால் இப்போ நான் லூஸ் இல்லைல்ல, ஏன்னா நீங்களே எனக்கு கிடச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவர் ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மா தான், வயன் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் அம்மா தான், தம்பி பார்த்தீங்களா, இப்படி தான் எப்போ பார்த்தாலும் உங்கள் ஃபோட்டோவெல்லாம் மாட்டி வச்சுப்பா. அப்போல்லாம் நான் சொல்லுவேன், ஏண்டி லூஸ்தனமாக பண்ணுற, அவர் யாருன்னு உனக்கு தெரியும், ஆனால் அவருக்கு ஒன்று தெரியாது, இதெல்லாம் விட்டுருன்னு. ஆனால் அப்போ கூட சொல்லுவா, அப்படிலாம் சொல்லாதம்மா, அவருக்கு தான் என்னை பற்றி தெரியாது, ஆனால் எனக்கு அவரை பற்றி தெரியும், நீ வேணா பாரு, கண்டிப்பாக ஒரு நாள் நான் அவரை மீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தா. கடைசியாக மீட் பண்ணது இல்லாமல் உங்களையே புருஷனாகவும் ஆக்கிட்டா. நல்லா இருந்தால் சந்தோஷம்தான். அப்புறமாப்பில் எப்போ எனக்கு ஒரு பேர குழந்தை பெற்று கொடுக்க போகிறீங்க? என்ன அத்தை என்கிட்ட கேட்குறீங்க? இதெல்லாம் உங்கள் பொண்ணுக்கிட்ட கேட்கணும். என் பொண்டாட்டிக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. ஓகேடா, நான் இதோட இந்த ஒன் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு ஒன் ஷாட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is bye from Zara. Bye bye.